ஜபமாலை மாதா நீ ஜெயம் தரும் மாதா தரணியாடும் தாரகையே அன்பு அன்னையே நீ அருள் புரிவாயே கருமத்தம்பட்டி என்னும் புனித ஊரிலே ஜெயம் தரும் ஜபமாலை மாதாவே சவரி புல்லனை பீடமிறங்கி தொட்டாயே அன்னைக்கு 10 பாட்டும் பிறந்ததே தாயே அருள் மாதா அதிசயம் பல தருவாய் தாயே அருள் மாதா அதிசயம் பல தருவாய் கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா நீ ஜெயம் தரும் மாதா தரணியாடும் தாரகையே அன்பு அன்னையே நீ அருள் புரிவாயே நன்மையெல்லாம் செழிக்கும் உன் மண்ணிலே பேருபகாரியே என் அன்னையே உம்மை வேண்டும் அடியார் குறை தீர்ப்பாயே அற்புதங்கள் பலவும் உம் கரத்திலே அம்மா வருவாயே வரங்கள் தருவாயே அம்மா வருவாயே வரங்கள் தருவாயே கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா நீ ஜெயம் தரும் மாதா தரணியாடும் தாரகையே அன்பு அன்னையே நீ அருள் புரிவாயே கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா நீ ஜெயம் தரும் மாதா தரணியாடும் தாரகையே அன்பு அன்னையே நீ அருள் புரிவாயே கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே ஆண்டவன் சந்நிதி சேருங்கள் இறை குலமே மனத்தாங்கல்களோடு அல்ல மனமாற்றங்களோடு செல்ல மனத்தாங்கல்களோடு அல்ல மனமாற்றங்களோடு செல்ல சமபந்தி விருந்தில் சங்கமிப்போம் ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே ஆண்டவன் சந்நிதி சேருங்கள் இறை குலமே வாழ்க்கையும் வழிபாடும் இணைந்திடவே வார்த்தையை வாழ்வாய் அமைத்திடுவோம் நிறைவாய் பெறுவது அருள் என்போம் இருப்பதை பகிர்வது சமம் என்போம் நல்வாழ்வை ஆன்மீக வழிபாடு நல்வாழ்வை ஆன்மீக வழிபாடு இந்த திருப்பலி அதற்கொரு ஏற்பாடு ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித ஜெபமாலை அன்னையினுடைய பக்தர்களே, கோவை மறைமாவட்டம் கிரும்புத்தப்பட்டியில் உள்ள புனித ஜெபமாலை அன்னை பசிலிக்காவின் பெயரால் உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய திருப்பலியினுடைய தியான பாடல் சங்கீதம் 80 கடவுளே உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். ஆண்டவருடைய பிறப்பு விழாவுக்காக தயாரிக்கின்ற இந்த சூழ்நிலையில் ஆண்டவரை நம்முடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் வரவேற்க அவரே எழுந்தள்ளி அவருடைய முக அருளை கொடுத்து நம்மை மீட்க வேண்டுமாய் இந்த நாளில் ஒப்பு கொடுப்போம். தயாரிப்பின் காலத்தில் நாம் நம் வாழ்வினை சீர்படுத்தி நல்ல ஒரு ஒப்புரவு அறிக்கை செய்து நம்மை தூய்மைப்படுத்தியிருக்கின்ற நிலையில் ஆண்டவர் நம் இல்லத்திலும் உள்ளத்திலும் பிறக்கின்ற பொழுது அவருடைய வருகையினால் அருளொளி என்றும் நம்மை வழிநடத்தும் என்பதை உணர்வோம். 11 மாதங்கள் நம்மை கண்ணின் மணி போல தாயாக தந்தையாக இருந்து இறைவனிடமிருந்து பரிந்து பேசி நம் குடும்பங்களையும் நாம் செய்யும் காரியங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்திருக்கின்றார். அந்த அன்னையினுடைய பரிந்துரைக்காக, அன்னையினுடைய வேண்டுதலுக்காக இந்த நாளில் நாம் நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து வருகின்ற நாட்களில் தாயாக இருந்து எல்லா சூழ்நிலையிலும் நம்மை வழிநடத்த வேண்டுமாய் அவளுடைய பாதுகாப்பில் ஒப்படைத்து இந்த திருப்பலியில் பங்கெடுப்போம். இத்தூய மரங்களை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது அளவு கடந்து இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது மாட்சியின் பேரொளி எங்கள் உள்ளங்களில் உதித்தெழுவதாக. அதனால் இரவின் ஆட்சி அனைத்தும் நீக்கப்பட்டு உம்முரே திருமகனின் வருகை எங்களை ஒளியின் மக்களாக வெளிப்படுத்துவதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 48, இறை திருவசனங்கள் 1-4, மேலும் 9-11 முடிய. இறைவாக்கினர் எலியா நெருப்பு போல் எழுந்தார். தீவட்டி போல் அவருடைய சொல்
பற்றி எரிந்தது. மக்கள் மீது பஞ்சம் வரச் செய்தார். தம் பற்றார்வத்தால் அவர்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார். ஆண்டவருடைய சொல்லால் வானம் பொழிவதை நிறுத்தினார். மும்முறை நெருப்பு விழச் செய்தார். எலியாவே, உம்முடைய வியத்தகு செயல்களில் நீர் எத்துணை மாட்சிக்குரியவர். உமக்கு இணையாய் யார் பெருமை பாராட்டக்கூடும்? தீச்சூறாவளியில் நெருப்பு குதிரைகள் பூட்டிய தேரில் நீர் எடுத்துக்கொள்ளப்பட்டீர். ஆண்டவருடைய சினம் சீற்றமாய் மாறும் முன் அதை தணிப்பதற்கும் தந்தையின் உள்ளத்தை மகனை நோக்கி திருப்புவதற்கும் யாக்கோபின் குலங்களை மீண்டும் நிலை நிறுத்துவதற்கும் குறித்த காலங்களில் நீர் கடிந்து கொள்வீர் என்று எழுதப்பட்டுள்ளது. உம்மை கண்டவர்களும் உமது அன்பில் துயில் கொண்டவர்களும் பேறு பெற்றோர். நாமும் வாழ்வது உறுதி. ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளே, உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். கடவுளே, உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். கடவுளே, உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். எம்மை மீட்டருளும். இஸ்ரவேலின் ஆயரே, செவிசாயும். யோசேப்பே, மந்தை என நடத்தி செல்கின்றவரே, கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே, ஒளிர்ந்திடும். உமது ஆற்றலை கிளர்ந்தெழ செய்து எம்மை மீட்க வாரும். பல்லவி. கடவுளே, உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். கடவுளே, உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். எம்மை மீட்டருளும். படைகளின் கடவுளே, மீண்டும் வாரும். விண்ணுலகினின்று கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும். உமது வலக்கை நட்டு வைத்த கிளையே, உமக்கென நீர் வளர்த்த மகவை காத்தருளும். பல்லவி. கடவுளே, உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். கடவுளே, உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். எம்மை மீட்டருளும். உமது வலப்பக்கம் இருக்கும் மனிதரை உமது கை காப்பதாக. உமக்கென்றே நீர் உறுதி பெறச் செய்த மானிட மைந்தரை காப்பதாக. இனி நாங்கள் உம்மை விட்டு அகல மாட்டோம். எமக்கு வாழ்வு அளித்தருளும். நாங்கள் உமது பெயரை தொழுவோம். பல்லவி. கடவுளே, உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். கடவுளே, உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். எம்மை மீட்டருளும். ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள். அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும்
கடவுள் அருளும் மீட்பை காண்பர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 10 முதல் 13 முடிய. இயேசுவும் சீடர்களும் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது சீடர்கள் அவரிடம், எலியாதான் முதலில் வரவேண்டும் என்று மறைநூல் அறிஞர்கள் கூறுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, எலியா வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்தப் போகிறார் என்று கூறுவது உண்மையே. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எலியா ஏற்கனவே வந்துவிட்டார். அவரை மக்கள் கண்டுணரவில்லை. மாறாக தாங்கள் விரும்பியவாறெல்லாம் அவருக்கு செய்தார்கள். அவ்வாறே மானிட மகனையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள் என்றார். திருமுழுக்கு யோவானை பற்றியே அவர் தங்களோடு பேசினார் என்பதை அப்பொழுது சீடர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருவருகை கால இரண்டாவது சனிக்கிழமை நமக்கு கொடுக்கிற அருமையான சிந்தனை, திரும்ப அவரில் திளைக்க இறை சமூகம் மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு அழைப்பு கொடுக்கிறது. ஒரு பெரிய ஜமீன்தார் இருந்தார். அவரிடத்திலே ஆயிரக்கணக்கான ஆடுகள் இருந்தது. ஒவ்வொரு நாளும் காலை அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டு தூரச் சென்று அவைகளுக்கு உணவளிப்பார். அதுக்கப்புறம் கொஞ்ச தூரம் போய் தண்ணி காட்டுவார். மீண்டும் மாலையானதும் அந்த ஆடுகளை பத்திரமாக பாதுகாப்பாக இல்லத்திற்கு அழைத்து வருவது அன்றாட வழக்கம். ஆயிரக்கணக்கான ஆடுகள் இருக்கிற போதிலும் அதில் ஒரு குட்டி ஆடு, அவருடைய செல்ல ஆடாக, அதிகப்படியான பாசத்தை அந்த ஆடின் மீது அந்த எஜமான் வைத்திருந்தார். ஒவ்வொரு நாளும் காலையில் கிளம்புறது, கிட்டத்தட்ட 7-8 கிலோமீட்டர் போகிறது, உணவு அருந்துவது, கொஞ்சம் ரெஸ்ட்டு, திரும்ப தண்ணி காட்டிட்டு திரும்ப வருவது, இதே வேலை. அந்த சின்ன ஆட்டுக்கு நாளடைவில் அந்த எஜமானின் அக்கறை, எஜமானுடைய அன்பு, எஜமானுடைய பாசம் புளிக்க ஆரம்பித்தது. மற்ற ஆடெல்லாம் இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது, மற்ற ஆடெல்லாம் இவ்வளோ சுதந்திரமாக இருக்குது, இந்த மனுஷன் என்னை தனியாக விட மாட்டேங்கிறாரே, எப்போ பாரு கூடவே வச்சிருக்கிறாரு, அவர் என்ன சாப்பிட்றாரோ அதை எனக்கும் கொடுக்குறாரு, எனக்கு என்ன பிடிக்கும், ஏன் விருப்பம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காம நான் நடக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு அந்த சின்ன ஆடு புலம்பிக் கொண்டே இருந்தது. ஒரு நாள் முடிவெடுத்துச்சு, இன்னைக்கு இந்த எஜமானனை விட்டு எப்படியாவது தப்பிச்சிடணும், ஓடி போயிடணும். வழக்கம் போல் அன்று காலை எல்லா ஆடுகளும் உணவருந்த கிளம்புவதற்கு தயாராக இருந்தது. இந்த சின்ன ஆடு எஜமான் பின்னால் நின்று கொண்டிருந்தது. நடக்க ஆரம்பித்தார்கள். இந்த சின்ன ஆடு குறப்பட்டுக்குச்சு,
போகிற வழியில் இவ்வளோ பச்சை பசேல்னு புல் இருக்குது, இவ்வளோ அழகாக நீரோடை இருக்குது, இங்கெல்லாம் சாப்பாடு கொடுக்காம, இங்கெல்லாம் தண்ணி கொடுக்காம எதற்காக என்னை அவ்வளவு தொலைவு அழைத்து செல்லுகிறார், எதற்காக என்னை அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னு குறைபட்டு கொஞ்ச தூரத்தில் அது நின்றுச்சு. அதன் பின்னால் வந்த ஆடுகள் கேட்டது, ஏன் வரலையா அப்படின்னு சொன்னப்போ, நீங்கள் முன்னால் போங்க, நான் பின்னால் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஆடு நின்று கொண்டது. மற்ற ஆடுகள் எஜமானை பின்தொடர்ந்து சென்றன. எஜமான் கண்ணு கெட்டிய தூரம் கடந்த பிற்பாடு இந்த ஆட்டுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இனி என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது, இனி சுதந்திரம் என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்க போகிறேன். நினச்சா தூங்கலாம், நினச்சா எந்திரிக்கலாம், இஷ்டப்பட்டதை சாப்பிட்லாம், விருப்பப்பட்டதை பண்ணலாம், நான் சீக்கிரம் எந்திரிக்கணும், சீக்கிரம் போகணும், வாக்கிங் போகணும், இந்த எந்த கட்டாயமும் கிடையாது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாய் அந்த ஆடு குதித்து கொண்டிருந்தது. கொஞ்ச நேரத்தில் பசித்த போது அருகாமையில் இருந்த அந்த புல்வெளியில் சாப்பிட சென்றது. இங்கே இருக்கிறத விட்டுட்டு ஏன் அவ்வளோ தூரம் போகிறாரு புலம்பிக் கொண்டே சென்று அங்கு உணவருந்திய போது ஒரு 5 நிமிஷத்தில் அந்த புட்களுக்குள் மறைந்திருந்த ஓநாய் அந்த ஆட்டினுடைய கழுத்தை பிடித்தது. இப்போ ஆடு பயப்பட ஆரம்பிச்சது. ஏன்னா இதுவரை தனிமையாக ஆபத்துக்களை பொல்லாப்புக்களை சந்தித்ததில்லை, பழக்கம் இல்லை. இப்படி மாட்டிக்கொண்ட போது அது பயந்து அழுது அந்த ஓநாயினிடத்தில் கெஞ்சியது. இப்போதான் என் எஜமானை விட்டு வந்து ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே நீ என் கழுத்தை பிடிச்சிட்டியே. ஓநாய் சொல்லுது, இன்றைக்கி நீ தான் என் பிரேக்ஃபாஸ்ட், உன்னை விட்டா நான் பட்னி, உன்னை சாப்பிட்டே ஆவேன் அப்படிங்குது. இந்த ஆட்டுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல, அழுகுது, நடுங்குது, பயப்படுது. எஜமானனோடு இருந்தவரை எந்த ஆபத்தும் இதுவரை அணுகவில்லை, எஜமானோடு இருந்தவரை எந்த தீங்கும் இதுவரை என்னை நெருங்கவில்லை. எஜமான விட்டு பிரிஞ்சு கொஞ்ச நேரம் தான் ஆச்சு, இதனால தான் எஜமான் இத்தனை நாட்கள் இந்த புட்களில் உணவருந்த வேண்டாம் என்று சொல்லி என்னை அழைத்து சென்றிருக்கிறது. பின்னால தான் புரியுது, கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம். ஒரு பாம்பு அந்த சைடில் வந்து ஓநாயை பிடிக்குது. ஓநாய் பயத்தில் வாயை திறந்ததும் இரத்த காயத்தோடு இந்த ஆடு தப்புச்சோம் பொழைச்சோன்னு ஓடுது. ஓடி நிற்கிற போது அதுக்கு விக்கல் எடுக்குது. சரி, பக்கத்தில் ஓடுற அந்த ஓடையில் தண்ணி குடிக்கலாம் அப்படின்ட்டு போய் தண்ணி குடிக்க முயற்சி எடுத்துட்டு இருக்குது. தண்ணி குடித்து கொண்டிருக்கிற போது அது இடது காலை யாரோ பிராண்டுவது போல் இருக்கிறது. திரும்பி பார்ப்பதற்குள்ளதாக அந்த நீரில் மறைந்திருந்த ஒரு முதலை அதனுடைய வலக்காலை பிடித்து விட்டது. இந்த ஆடு திரும்ப பயப்பட ஆரம்பிச்சது. என்னடா, இப்போதான் ஒரு பிரச்சனையிலிருந்து தப்பிச்சோம், அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனையா? திரும்ப சமரசம் செய்து கொள்ள அந்த முதலிடத்தில் கேட்கிறது, என்னை உற்று, நான் தப்பி வந்துட்டேன், தெரியாமல் வந்துட்டேன், எஜமானுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தா இந்த ஆபத்தெல்லாம் எனக்கு இல்லை அப்படிங்கிறத அந்த ஆடு பேசி கொண்டிருந்த போது அந்த முதல்ல சொல்லுது, உன்னை விட்டுட்டா இன்றைக்கி நான் பட்னி தான், கண்டிப்பாக உன்னை சாப்பிட்டே தீருவேன். தன் சக்தியை முழுவதும் திரட்டி வலது காலால் அந்த முதலையினுடைய கண்களில் ஓங்கி ஒரு உதைத்தது. கொஞ்ச நில தடுமாறன அந்த முதல்ல வாயை திறந்தது. கழுத்தில் இரத்த காயம், கால்களில் இரத்த காயம். இனி ஒரு நிமிடம் வெளியில் இருந்தால் ஆபத்து. என் எஜமானிடத்தில் எவ்வளவு விரைவாக நான் சென்று சேருகிறேனோ, என் எஜமானிடத்தில் எவ்வளவு விரைவாக சென்று நான் கலந்து விடுகிறேனோ, எனக்கு ஆபத்து இல்லை. இப்போ புரிஞ்சிருச்சு, எஜமா ஏன் இங்கே சாப்பிடக்கூடாது, இங்கே தண்ணி குடிக்கக்கூடாதுங்கிறது சொன்னதை இப்போ உணர்ந்து கொண்ட அந்த ஆடு எஜமானிடத்தில் திரும்ப வேண்டும் என்று விருப்பப்படுகிறது. ஆனால் அதுக்குள்ளதாக ஒரு வெட்கம். நான் ஒரு வேளை அவர் பேச்சை கேட்காம அவரை விட்டு தூரம் வந்ததை அவர் தப்பாக நினச்சா, தப்பாக புரிஞ்சுக்கிட்டா என்ன செய்கிறது? பழைய அன்பை என்னிடத்தில் காட்டுவாரா? அந்த பழைய பாசம் என்னிடத்தில் இருக்குமா? இத்தனை ஆடுகள் இருக்கிற போது தனிமையில் என்னை அவ்வளவு கொண்டாடினாரே, அவ்வளவு காரியங்களை சந்தித்தாரே, அற்புதமாய் அதிசயமாய் என் ஒவ்வொரு காரியங்களையும் கண்டு கொண்டாரே, அது இனிமேல் இருக்குமா அப்படின்னு குழப்பத்தோடு வெட்கத்தில் தலைகுனிந்து நிற்கிற போது தூரத்தில் எஜமானுடைய குரல் கேட்கிறது. இந்த ஆட்டினுடைய பெயரை சொல்லிக்கொண்டே வெசனத்தோடு வருத்தத்தோடு வேகமாய் வருகிறார். என்ன பிரிஞ்சு எங்காவது ஆபத்தில் மாட்டிக்கிச்சா, ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிச்சா, நான் போய் விரைவாக காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த எஜமான் ஓடி வருகிற போது அதை கேட்டு இந்த ஆடு கூனி குறுகி தலை குனிந்து நின்றது. எஜமான் ஓடி வந்தார்,
வாரி அணைச்சு முத்த மலைகளை கொடுத்து அந்த ஆடுகிடத்தில் கேட்டார், உனக்கு என்ன குறை நான் வச்சேன்? உன் ஒவ்வொரு தேவைகளையும் நான் சந்திக்கவில்லையா? உன் ஒவ்வொரு காரியங்களையும் நான் வாய்க்க பண்ணவில்லையா? பிறகு ஏன் உனக்கு இந்த எண்ணம்? ஏன் என்னை பிரிந்து போனாய் என்று சொல்லி கேட்கிறார். அந்த ஆடு வெக்கத்தோடு சொல்லுது, உங்கள் அன்பை நான் உணர்ந்துக்கலை, உங்கள் பாசத்தை நான் புரிஞ்சுக்கலை, உங்களை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாதுங்கிறத இப்போது தெளிவாய் நான் உணர்ந்து கொண்டேன், என்னை மன்னியுங்கள் என்று சொல்லுகிற போது தூக்கி தன் தோளில் போட்டுட்டு முத்த மலைகளோடு சொல்லுகிறார், எப்போதும் என் அன்பு, என் அக்கறை, என் பாசம் தீராது, மாறாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு திருப்பாடல் 80 நாம் வாசித்தோம். இந்த திருவருகை காலத்தில் ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து கொண்டு திரும்பி அவர் அன்பில் தொடர்ந்து திளைத்திருக்க நம் ஒவ்வொருவருக்கும் விசேஷித்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த திருப்பாடல் கிட்டத்தட்ட கிறிஸ்து பிறப்புக்கு முன்பதாக ஒரு 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி கருதுகிறார்கள் விவிலிய ஆய்வாளர்கள். 4 அரசர்கள், புகழ்பெற்ற அரசர்களாக இருக்கிறார்கள். முதலாவது சவுல், 2வது தாவீது, 3வது சாலமோன், 4வது ரெகொபோவாம். இந்த ரெகொபோவாம் காலத்தில் தான் இந்த தேசம் 2ஆக வடக்கு இஸ்ரேலாகவும் தெற்கு யூதாவாகவும் பிரித்திருக்கப்படுகிறது. 12 குல கோத்திரங்களில் 10 வடக்கிற்கும் 2 தெற்கிற்கும் கொடுக்கப்படுகிறது. அந்த 2 கொடுக்கப்பட்டது தான் மனாசேயும். சிறப்பாக அங்கு சொல்லப்படுகிற வார்த்தைகளை நாம் கேட்கிறோம். அப்ப யோசேப்பை ஆண்டவர் ஆயனை போல வழி நடத்தினார் என்று சொல்லி இன்றைக்கு சொல்லப்படுகிற அந்த திருப்பாடல் நமக்குரிய பாடமாக சிறப்பாய் அமைந்திருக்கிறது. ரொம்ப அழகா திருப்பாடல்ல அவங்க சொல்லுகிற வார்த்தை, அதனுடைய நிறைவு பகுதி 18வது இறை வார்த்தையில, இனி நாங்கள் உம்மை விலக மாட்டோம், அகல மாட்டோம். இன்னைக்கு பல சமயங்களில் அந்த ஆடு போல தான் நம்மளுடைய வாழ்க்கையும். எனக்குன்னு சுதந்திரம் இல்லை, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. நான் வெளியில் இருந்தால் நல்லா இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன், மகிழ்ச்சியாக இருப்பேன். அந்த சிறு ஆடு செய்த அதே தவறைத்தான் இன்றைக்கு உலக பிரகாரமாய் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். யோசேப்பு ஆண்டவருடைய அன்பை உணர்ந்திருந்தார். யோசேப்பு ஆண்டவருடைய அக்கறையை புரிந்திருந்தார். அந்த அன்பை அக்கறையை உணர்ந்திருந்ததால், புரிந்திருந்ததால் சிறப்பாக ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பாத்திரமாக சிறப்பான விதத்தில் அவர் வாழ்ந்ததாக வரலாறு சொல்லுகிறது. பண்டைய காலத்தில் அரசர்களை ஆயனோடு ஒப்பிடுவது அப்படிங்கிறது ஒரு சாதாரண காரியம். இந்த ஆயனுக்கு 8 பண்புகள் இருப்பதாக சொல்லுகிறது. உணவு கொடுப்பது, கண்காணிப்பது, பாதுகாப்பது, ஆட்டை ஆபத்துகளிலிருந்து மீட்பது, ஆடுகள் நோய்வாய்ப்படுகிற போது அதை குணமாக்குவதற்குரிய சூழ்நிலைகள் உருவது, அடுத்தது குளிப்பாட்டுவது, இன்னும் சிறப்பாய் அதை சுமப்பது, இன்னும் முக்கியமாய் அதை வழிநடத்துவது அப்படின்னு 8 பணிகள் ஆயனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த 8 பணிகள் இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் இந்த ஆயன் சிறப்பாய் செய்வதற்கு தயாராக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது தாவீது கேட்டது போல, ஆண்டவரே உம் திருமுக ஒளியை காட்டி மீட்டருள எம்மிடையே எழுந்தருளி வாரும் என்று சொல்லி வாஞ்சையோடு தாகத்தோடு நாம் அழைக்கிற போது இந்த இறைவன் பாலனாய் பிறந்து நம் உள்ளங்களில் இல்லங்களில் இழந்திருக்கிற சமாதானத்தை கொடுக்க தயாராக இருக்கிறார். அந்த சின்ன ஆடு போல அந்த ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து கொள்ளாமல், புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்த தருணங்களை நினைவு கூறுவோம். இந்த திருவருகை காலம் ஆண்டவரிடத்தில் திருந்த ஆண்டவரின் அன்பில் திளைக்க இறைவன் கொடுக்கிற இந்த பொன்னான வாய்ப்பை சிறப்பாய் பயன்படுத்த முயற்சி எடுப்போம். அழைத்த இறைவன் உண்மையுள்ளவர். அதனால தான் 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது இறைவார்த்தை, ஒரு சிலர் ஆண்டவர் தன் வாக்குறுதியை நிறைவேற்ற காலம் தாழ்த்துவதாக கருதுகிறார்கள். அப்படி இல்லை. ஆண்டவர் பொறுமையோடு எல்லா ஆடுகளும் திரும்ப வேண்டும், அவர் அன்பில் திளைக்க வேண்டும் என்று
பொறுமையோடு காத்திருக்கிறார் என்கிற வார்த்தைகளை நம் வாழ்க்கையாக்குவோம். ஆண்டவரே, அன்பை உணர்ந்து கொள்ளவும் ஆயனாய் நீர் காட்டுகிற பாதையில் யோசேப்பை போல நாங்களும் நடக்க கடக்க, மனாசையைப் போல நாங்களும் ஆசிர்வதிக்கப்பட பரிசுத்த சமூகம் வருகிறோம். ஏற்று எங்களை வல்லமையாய் பலப்படுத்தும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஆமேன். படைப்பிலே அர்ச்சனை போவாய் ஈசன் முன்னே அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். நான் காணும் உயிர்கள் எல்லாம் நாளெல்லாம் அவரினிலே, நான் தேடும் அமைதியெல்லாம் நாதனவர் பெயரினிலே. எந்தன் தேவனோடுதான் என்றும் நாளும் வாழத்தான் அர்ச்சனை போவாய் ஈசன் முன்னே அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். சகோதர சகோதரிகளே, உங்களிடையதும் என்னிடையதுமான பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறை பற்றின் பலிபொருளை இடைவிடாது உமது பலியாக ஒப்பு கொடுக்கின்றோம். நீர் நிறுவிய தூயமறை நிகழ்வுகளை இந்த காணிக்கை நிறைவேற்றி உமது மீட்பு எங்களில் ஆற்றலுடன் செயல்பட செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கீதம் பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்து நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றினார். முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் அன்புக்குரிய மாட்சியுடன் வரும்போது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை கொடையாக பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்போது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கிறோம்.
ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடு அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடு வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம் ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோ. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் கொப்பு கொடுக்கிறோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும்
கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்களாகிய தாமஸ் அக்வினாஸ், எல்லா திரு நிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பிலே நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்திலும் எதிர்நோக்குடன் தொழிலும் என் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திரும்ப ஒளியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளில் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய்ந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் வாழ்வங்களும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. யோசேப்பை ஆயனை போல் வழிநடத்தி எப்ராயிம், மனாசே இவர்களை ஆசிர்வதித்தது போல ஆசிர்வதிக்க எழுந்து வாரும்னு சொல்லி தாவீதோடு இணைந்து நாமும் அழைப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ ஆயனாக அற்புதமாய் நம்மை வழிநடத்த, பலப்படுத்த, உறுதியூட்ட, உயர்த்த தேடி வருகிறார்.
இவர் அன்பையும் அக்கறையும் உணர்ந்து நம்மை ஒப்பு கொடுக்கிற போது நம்மை ஆசிரியின் பாத்திரங்களாய் மாற்ற வருகிறார். இந்த தெய்வீக உன்னத விருந்தில் பங்கெடுக்க அழைக்க பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பான இறைவன் அப்பத்தின் வடிவில் வருகின்ற நேரமேது. பாராளும் தேவன் பலியாகி நம்மை மீட்கின்ற நேரமேது. அன்பான இறைவன் அப்பத்தின் வடிவில் வருகின்ற நேரமேது. பாராளும் தேவன் பலியாகி நம்மை மீட்கின்ற நேரமேது. மனதின் மகிழ்வே நிலையான உறவே என்னில் நீ ஒன்றாகவா. இதயம் திறந்தேன் உமையே அழைத்தேன் என்னோடு உறவாடவா. மனதின் மகிழ்வே நிலையான உறவே என்னில் ஒன்றாகவா. இதயம் திறந்தேன் உமையே அழைத்தேன் என்னோடு உறவாடவா. அன்பான இறைவன் அப்பத்தின் வடிவில் வருகின்ற நேரமிது. பாராளும் தேவன் பலியாகி நம்மை மீட்கின்ற நேரமிது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். அதனால் எங்களை குற்றங்களிலிருந்து விடுவித்து அருட்கொடைகள் வரவிருக்கும் விழாவுக்கு எங்களை தயாரிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி தொடர்ந்து உங்களை பொறுப்பெடுத்து வல்லமையின் பாதையில் நடத்துவாராக. ஆமென். அன்பு செய்ய, இறை அன்பை புரிந்து கொள்ள, ஆயின் கரம் பற்றி வாழ சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நெஞ்சமெல்லாம் நிறைந்த ஜெபமாலை தாயே, தஞ்சமடைந்தோரை தாங்கிடச் செய்யும். நெஞ்சமெல்லாம் நிறைந்த ஜெபமாலை தாயே, தஞ்சமடைந்தோரை தாங்கிடச் செய்யும். தரணி போற்றும் மாமலை நீரே, தரணி போற்றும் மாமலை நீரே, வஞ்சமில்லா உலகில் படைத்திடவே, பஞ்சமில்லா உலகில் படைத்திடவே. பொன்மலர் பாதம் பணிய வந்தோமே, பொன்மலர் பாதம் பணிய வந்தோமே. கரும்பத்தம்பட்டியின் ஜெபமாலை தாயே, கருணை கடலே காருண்யம் நீயே. கரும்பத்தம்பட்டியின் ஜெபமாலை தாயே, கருணை கடலே
ஜெபமாலை தாயே, கருணை கடலே, காருண்யமீயே. கருமத்தம்பட்டியின் ஜெபமாலை தாயே, கருணை கடலே, காருண்யமீயே. கடும் புயலும் பெரும் காற்றும் கரைந்திட